திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு நண்பர் சொன்ன தகவல். ஊர் பேர் இதெல்லாம் கூட ஊர் கூட சொல்லிடுங்க, பேர் வேணாங்க அப்படின்னு. என்னதுன்னா, மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது என்ன ஆகிடப்போகுது, ஒரு கட்டத்தில் போய் ஒரு பாயிண்டில் தான் முடிய போகுது. எவ்வளோ சுற்றினாலும் ஒரு பாயிண்டில் தான் முடிய போகுது. அந்த பாயிண்டில் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம், எவ்வளோ பாட்டம், எவ்வளோ அமக்கலம், என்னென்ன இது, அவ்வளோதான், ஏப்பா இவ்வளோதானாப்பா, இதுக்காயா அப்படின்னு. அதுக்கு நமக்கு கொரோனா மாதிரி, சுனாமி மாதிரி எவ்வளோ பேரிடர்கள் உணர்த்தினாலும் மனிதன் அந்த நேரத்துக்கு தான் சுடுகாட்டு சபதம்னுவாங்கல்ல, ஏதோ ஒரு பாடி கூட பணத்து கூட போய் அந்த சுடுகாட்டில் போய் அதை அடக்கம் பண்ண பிறகு சொல்லிவிடுவான், இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேயா, இவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு. அது என்ன 1 மணி நேரம் நிற்கும், சில பேருக்கு 1 நாள் நிற்கும், அடுத்த நிமிஷத்தில் அவனுக்கான குணம் மாறிடும். வந்து கடவுளும் சாத்தானும் கலந்து தானே மனிதனுடைய மனசு. அப்படி சென்னையில் இருக்கிற ஒரு தாய் 2 மகன்களை வந்து பரபரக்கிறா. போலாண்டா, கிளம்புங்களா போலாண்டான்னு. அந்த இளைய மகனுக்கு வந்து அவன் பேர் பாஸ்கர், அவனுக்கு பெரிய விருப்பமே இல்லை. வந்து அவளால் தாங்க முடியல. நீ போய் தான் ஆகணுமா, நம்ம போய் தான் ஆகணுமானா, அடப்பாவி என்ன இப்படி சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே அதில் ஒரு ஃபீலே வரலமான்றான். அவன் பெரியவன் கூட என்ன பண்ணுறான், போகலாம் வாடா டே போகலாண்டா, என்ன இருந்தாலும் நம்ம அப்பாடா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறான். அடப்போடா அப்படின்றான். என்ன அப்பாடா, 18 வருஷம் எங்கள் அம்மா தான், நம்ம அம்மா தான் நம்மளை பார்த்துக்கிது, நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். 18 வருஷத்தில் ஒரே ஒரு போஸ்ட் கார்டு இருக்குதா, ஒரே ஒரு தபால், ஒரே ஒரு போஸ்ட் கார்டு இல்லை யார் மேலேயாவது ஒருத்தது, இந்த பக்கம் வரவங்க யாராவது அந்த பகுதியிலேருந்து வரவங்க கிட்ட என் பொண்டாட்டியும் பிள்ளையும் எப்படி இருக்கிறாங்க ஒரு வார்த்தை இருக்குதா? இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தாருன்னு நமக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாமல் வளர்ந்துருக்கணும்னு அவன் அம்மா அழ ஆரம்பிக்கிறா. விடுடா அதெல்லாம், அந்த ஆளுடைய சூழ்நிலை என்னவோ, இந்த நேரத்தில் போய் பார்க்கலன்னா அப்புறமா எப்படி? அவனுக்கு வேண்டா வெறுப்போட கிளம்புறான். ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அங்கே இறங்குறான். பஸ்லேருந்து 3 பேர் வந்து நடக்கிறாங்க, ஒரு ஆட்டோவை பேசுகிறாங்க, பேசி போகிறாங்க. போது அது ஒரு மண்ணும் கல்லும் தாண்டி ஒரு சின்ன ஊராக போகுது. அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறா, புலம்பிக்கிட்டே வரா. இந்த ஆளுக்கு வந்து இங்கே இருக்கணும்னு தலையெழுத்தான்னா, இந்த ஆள் எப்படி இருந்தாள், ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லி, அம்மா புலம்பாத கம்முன்னு வாமா, வந்தம்மா, பாத்தியா, அழுதியா, கிளம்பலம்மா, எனக்கு துளி கூட அந்த ஃபீலிங்கே இல்லை பான்றான் பாஸ்கர். போய் ஒரு மூலையில் நின்ன உடனே அந்த சின்ன ஊரில் எல்லோரும் குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் பொண்டாட்டி இதுதான் அப்படின்போது ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க அந்த உடலை. இறந்து போயிட்டார். ஒரு 2 மகன்கள், ஒரு மனைவியை அம்போன்னு விட்டுட்டு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போன ஒரு நபர் தான். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்லை பிரச்சனை இல்லாத எதுங்க வந்து, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமே அது வந்து எல்லா வீட்லேயும் இருக்குது. வந்து அது சாதாரண பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்கலேருந்து கோட்டிஸ் மில்லியனர் வரைக்கும் இருக்குது. மில்லியனருக்கு தான் அதிகமாக இருக்குது பிரச்சனை. அவன் வெளியே காட்டிக்க மாட்டான், அவன் வெளியே காமிப்பான். வெளியே காட்டிக்க மாட்டான்னா என்ன வந்து, வெளியே வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை சிரிச்ச மாதிரி வருவான். இவன் பொண்டாட்டி போட்டு அடிப்பான், பொண்டாட்டி வந்து புருஷனை போட்டு அடிப்பான், கத்துவான், கட்ட வார்த்தையில் பேசுவான், பக்கத்து வீட்டில் கேட்கும், அவன் வீட்டில் ஏதோ சண்டை நடக்குதான்னுவாங்க. இப்படியா இருந்த அந்த சின்ன பசங்களை விட்டுட்டு ஓடி போன அப்பன், அவங்க அம்மா தான் வந்து வீட்டு வேலை செஞ்சு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து தன் மகன்கள் படித்தாகணும், படிப்பை விட ஒரு சிறந்த வேறு இதுவே கிடையாது. அந்த அம்மாவுடைய லட்சியம் அதுதான். வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது, படிப்பு தான், நீங்கள் படிங்க, கடைசி வரைக்கும் அதுதான் உங்களை காப்பாற்றும். என்றைக்குமே சரி, யாருக்குமே சரி, படிப்பை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஏன் சொன்னால் வந்து, நீங்கள் எங்கே போன உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி சொல்லுவாங்கல்ல, படித்தவன் தான் ஏன்னுவான். அப்படி தன் மகன்களை தான் கஷ்டப்பட்டா கூட சரி, தான் 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளை. அதில் அந்த சின்னவன் அவன் சொல்கிறான், அவன் புத்திசாலி, அவன் சொல்கிறான், நாங்கள் பெரும்பான்மையான நாட்களில் ரச சாதமும் பழுது தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவால் அவ்வளோதான் முடியும். இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு ஒன்று குடுத்தனத்தில் ஒரு குறுகலான ஒரு வீட்டுக்குள்ளே
நாங்கள் படிக்கணுன்றதுக்காக எங்கள் அம்மா பட்னியாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு நாள் பூரா உழைச்சி நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு, ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு, ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம். அது ஒரு வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் எங்கள் அப்பாவை பற்றி கேட்டதே கிடையாது, எங்கள் அம்மாவும் சொன்னது கிடையாது, அந்த ஞாபகமே கிடையாது. யார் மூலியமாக வந்த ஒரு தகவல் வந்து உடைய கணவர் வந்து 2வது மனைவியுடைய வீட்டில் இறந்து விட்டார்ன்ற ஒரு தகவல் அந்த அம்மா வந்து அடித்து பிடிச்சின்னு வந்திருக்கு. வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு 2 பேர் மகள் அப்படி போய் நின்றுறாங்க, சின்னவன் போய் நின்னா போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2வது மனைவி அப்போ தான் பார்க்குறாங்க, சித்தின்னு வச்சுங்களேன், பார்க்குறாங்க. அது ஒரு ரொம்ப அப்பாவையான ஒரு முகம் வந்து, ஒரு பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து. எதுக்கு இந்த ஆள் இங்கே வந்தாருன்னு கூட அவங்களுக்கு மகனுக்கு புரியல வந்து. ஒரு வெள்ளந்தியான ஒரு முகம் பார்க்க சொல்லே தெரியும் வந்து. அப்படி ஒன்றும் வந்து ஒரு அழகும் கிடையாது வந்து. பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு 4 பிள்ளைங்க, அதுங்களை ஓன் அழுது. இப்போதான் இந்த அம்மா அவங்களும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, இதுதான் வீட்டுக்காரோட முதல் மனைவின்றாரு. அந்த அம்மா கட்டிப்பிடிக்க அழ வருது. இந்த அம்மா போல தொடலை. அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்குது. கொண்டு போன மாலையை போட்டுட்டு அவனுங்க அந்த பக்கம் கூட போல இழுக்கிறாங்க. இல்லை கிளம்பலான் போது ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க, இருப்பா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு போனோம், கொல்லி வைக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, அந்த குழந்தைகளை வைக்கிட்டோன்றோம். அந்த சடங்கு அந்த அம்மாவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சரி கிடையாது, பண்ண இதெல்லாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து அந்த அம்மா அடக்குது மகன்களை, சும்மா இருங்கடான்னு. அந்த சடங்கு அந்த அடக்கம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்ட பிறகு அவனுக்கு பெரிய ஃபீலிங்லாம் இல்லை. அது எங்கள் அப்பாவால் என்ன நாங்கள் வந்து அனுபவித்தோம், ஒன்றும் கிடையாது, அந்த பாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கட்டும் போது அங்கேருந்து ஒரு தகவல் மட்டும் வருது. ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர் அப்படின்னால அவருடைய ஓய்வூதியத்தை உங்கள் அம்மா தான் வாங்கணும், அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, இமீடியட்டாக அந்த ஊரில் போய் அந்த ஆவணங்கள்லாம் போய் வாங்குங்க அப்படின்போது, அதை ஏன் விடுவானே அந்த சின்ன பையன் அந்த பாஸ்கர்ன்றவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் ஏன் விடுவானே, போய் வாங்குவோம் அப்படின்ட்டு அங்கே போயிடும். போயிட்டு விவோவை பிடிக்கிறது, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் இந்த ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அலுவலகத்துக்கு போய் நிற்கிறான். நின்ன போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்குது. யார்? என்னுடைய சித்தி. அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. எத்தனை முறை சார் நான் வர முடியும், அந்த புக்கை கொடுங்க, அந்த பென்ஷன் புக்கை கொடுங்க, எத்தனை முறை தான் அது பண்ணணும், இவனுக்கு பகீர்னு ஆகுது. பென்ஷன் புக்கு கொடுங்க அப்படியா, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு தானே முறைப்படி இதுவானது, எங்கள் அம்மாவுக்கு தானே கிடைக்கணும்னு இவன் மனசுக்குள்ளே இதுவாகிறான். போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தம்பி வாங்க அப்படின்ட்டு இவனுக்கு முகத்தை கடுகடுப்பாக வச்சுக்கிறான். அப்புறம் அந்த ஆஃபீஸர் போயிட்டு, இந்தம்மா உங்ககிட்ட பெரிய ரோதனையாக இருக்குது, எடுத்துன்னு இந்த பக்கமே வராது, ஓடிப்போ அப்படின்னு அமுச்சு விட்டோடனே நேராக வெளியே வந்து இப்படி தலை குனிஞ்சின்னு வந்துடும். இதுவுமே கேட்கலான்னு பார்க்கும்போது, இதை நான் உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுக்கலான்னு நினச்சேன்பா, உங்களுக்கு தான் சேரணும், இதை பிடிப்பா அப்படின்னும் போது இவனுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பார்க்குறான் அந்த அம்மா வந்து, ஐயா நீ என் புள்ள தான், வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போயணும், உள்ளே வரமாட்டேன் அப்படின்ற, கொஞ்சம் வாப்பா, நீ தண்ணி குடிக்கலாம் கூட பரவாயில்ல பா அப்படின்போது, சரி அப்பா நல்லவனோ கெட்டவனோ கடைசியாக வாழ்ந்த ஒரு வீடு, அங்கே தான் இறந்துருப்பான், போவோம் நம்ம அப்படின்னு அந்த அம்மா பின்தொடர்ந்து திரும்ப ஒரு அப்பாவையான முகம், பெரிய பேச்சில் ஒரு சூது கிடையாது, எதுவும் வன்மம் கிடையாது, ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம். இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் சின்ன வயசு, ஏன் அங்கே அம்மா கிட்ட சண்டை போட்டாங்க, என்ன காரணத்துக்காக அவர் வந்தார், ஏன் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தார், ஏன் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணார், ஒன்றுமே புரியல அவனுக்கு. அதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு நிறைய கேள்வியாக கேட்க தோணுது. வந்து ஒரு சின்ன வீடு, பெரிய சம்பாத்தியம் கூட இருந்தாலும் பண்ணல, வந்து இங்கேயும் ஒரு சோம்பேறியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறான். இந்த அம்மாவையும் அந்த அவன் ஏமாத்திருக்கிறான். இவன் அவ்வளோ தூரம் அவன் இவன்ற ஒரு வார்த்தை தான் அவன் மனசுக்குள்ளே வருது. போன போது அந்த வீடை ஒரு சின்ன ஒரு வீடாக இருக்குது, உள்ளே வாங்கணும், உள்ளே நான் வெளியே நிற்கிறேன், உள்ளே வாங்கணும் போது மற்ற அந்த குழந்தைங்க ஒரு ஒரு பெரிய பொண்ணு, ஒரு சின்ன இது இப்படியா இருக்குது. அதில் ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு. இவனுக்கு மனசெல்லாம் பக்குன்னு ஆரம்பிக்குது. ஒரு உடை ஒரு இது. அப்போ அந்த பேசுது அந்த அம்மா, அந்த சித்தி முறை கொண்டு பேசுது, உங்கள் அப்பா பெரிய சம்பாதியெல்லாம் வச்சு வைக்கலப்பா, அவர் வந்து பிடிப்பார், பொழுதுனைக்கு எங்கே ஊர் சுற்றுவார், நாடகம் பார்ப்பார், கூத்தாடுறவங்க கூட போவார், நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை, எனக்கு ஒரு துணை, என் குழந்தைகளுக்கு ஒரு துணை, இப்படியே வாழ்ந்துட்டேன் நான், ஒரு காக்காணி நலம் கூட கிடையாது, இப்படியா இருந்துட்டேன் அப்படின்னு இவனுக்கு பக்குன்னு ஆரம்பிக்குது. என்னையா அப்படி. அப்போ இந்த பென்ஷனு
அவராக வாங்குவார், அவராக செலவு பண்ணுவார். நான் ஏதாவது கழனிக்காட்டில் போய் கூலி வேலைக்கு போவேன். அப்போ என்னென்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி கார்டு தேவைப்பட்டது. தான் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்பட்டது. உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியும், அவர் முதல் பொண்டாட்டி இருந்ததுலாம் தெரியும், நான் எதுவும் இது வரைக்கும் கேட்டினது கிடையாது, கேட்டால் எதுவும் சொல்லவும் மாட்டார் அப்படின்னு ஒரு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே தெரியல. அந்த குழந்தைய பார்க்குறான், இவங்கள பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சொல்லுது அது, அப்பா அந்த ஆள் வந்து என்கிட்ட ஒரு 5 வருஷமாக சரியாக பேசுறது கிடையாது. யார் இந்த ரெண்டாவது, அந்த 5 வருஷம் சரியாக பேசுறது இல்லைன்றது எனக்கே பெரிய வருத்தமாக இருக்குதுன்னா, 18 வருஷம் உங்கள் அம்மாவை விட்டு வந்திருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு மனசுக்கு, எப்படியாப்பட்ட ஒரு இது அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும், உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்தாங்க இந்த புக்கு, நான் எப்படி அந்த அம்மாவுக்கு தான் இந்த தொகை போய் சேரணும் அப்படின்போது இவனுக்கு குற்ற உணர்வாக மாறுது. ஏன்னா இவனும் நல்லா சம்பாதிக்கிறான், இவங்க அண்ணனும் நல்லா சம்பாதிக்கிறான், அந்த குழந்தைங்களை பார்க்குறான். ஒரு தாய், அவளுக்கும் ஒரு வயசாகுது, இதுக்கப்புறம் உழைச்சி அந்த குழந்தைங்களை இது பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கிக்கின்னு சொல்கிறான். எவ்வளோ பென்ஷன் வரும்ன்றான். அந்த அம்மா ஒரு தொகை சொல்லுது, இனி மாதம் அதை விட 2 மடங்கு வரும், இந்த குழந்தைங்களை நல்லா வளங்க, ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஒரு காகிதத்தில் அவன் நம்பரை எழுதி வச்சுட்டு வெளியே வரான். வரும்பொழுது அவன் நினைக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே எடுத்துன்னு வந்து ஒரு மனிதனை சேர்க்குது. இதுக்கு மேலே என்ன வாழ்ந்துட போகிறோம் நம்ம வந்து? இந்த வயிறில் எவ்வளோ சாப்பாடு பிடிக்கும்? ஒருத்தன் வந்து 1/4 கிலோ சாப்பிடுவான், ஒருத்தன் வந்து 1/2 கிலோ சாப்பிடுவான், ஒருத்தன் முக்கி 1 கிலோ வரைக்கும் சாப்பிடுவான். அதுக்கு மேலே சாப்பிட்டா வெளியே வாந்தி தான் எடுப்பான். படுக்கிறது என்ன, எங்கே படுக்க முடியும்? அது சும்மா ஒரு 100 அடி 100 ஸ்கொயர் பிட்டு, 100 அடி 100 ஸ்கொயர் பிட்டு, அதுவே பெரிய விஷயம். அந்த ரூமுக்குள்ளே தான் படுக்க போகிறேன். எவ்வளோ பெரிய மாளிகை கட்டினா கூட சரி, அவ்வளோதானே. இதை விட என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட போகிறோம் நம்ம? இருக்கட்டும், அதுவும் நம்ம குழந்தைங்க தான், அதுவும் நம்ம கூட பிறந்தவங்க தான், இவங்களும் நம்ம அம்மா தான் அப்படின்ற ஒரு மனசோடு நினச்சி அவன் கடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் இந்த அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு பெரிய ஆள், தன் கணவன்லாம் ஒன்றும் கிடையாது, அதை தாண்டி ஒருத்தர் சாமி அவன் அப்படின்னு நினைக்கிது பாருங்க. அந்த நினைப்போடு தான் முடிகிறது ஒரு விஷயம். இவ்வளோ தாங்க வாழ்க்கை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.